سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினியவர்களே, இஸ்லாம் இருக்க, இஸ்லாம் சும்மா அப்படியே உலகத்துல பிறந்து சாப்பிட்டுட்டு திருமணம் பண்ணி குழந்தையை பெற்றுட்டு அப்புறம் மூத்தா பணம் முடிஞ்சு போச்சு, அப்படி அல்ல. கொடுத்திருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்த சொல்லி இஸ்லாம் அட்டவணைகளை வகுத்து கொடுத்திருக்கிறதை பார்க்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கிற வரை அவனுக்கு அட்டவணைகளை போட்டு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் நம்முடைய இஸ்லாத்துக்குள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னா நமக்கு விளங்கும். அன்பிற்கினியவர்களே, இந்த நேர நிர்வாகம் சொல்லி ஒன்று இருக்கு பாருங்க, டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த நேர நிர்வாகம், அந்த நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் வலியுறுத்தி பல காரியங்களை சொல்லியிருக்கிறது என்பதும் நேர நிர்வாகம் என்பது இஸ்லாம் இந்த உலகுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதும் நாம் உள்ளே சென்று பார்த்தால் புரியும். அன்பிற்கினியவர்களே, ஒன்றை பாருங்க, கடந்த காலம் என்பது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஒரு ஆங்கிலேய அறிஞன் சொன்னான். அவருடைய மொழிபெயர்ப்பை நான் சொல்லுகிறேன். கடந்த காலம் என்பது கையில இருக்கிற செல்லாத காசோலையை போன்று. செல்லாத காசோலை, கையில ஒரு செக்கு ஒன்று இருக்கு, அந்த செக்கு செல்லாத செக்கு, அது எப்படி எந்த விதத்திலும் நமக்கு பயன் தராதோ அது போன்று உங்கள் இடத்திலிருந்து கடந்து விட்ட காலம் இருக்கு. இனி உங்களுக்கு அது திரும்ப வரப்போவதில்லை, அது உங்களுக்கு பயனளிக்காதது என்று அந்த ஆங்கிலேய அறிஞன் சொன்னான். அதே போன்று எதிர்வரக்கூடிய காலம், அடுத்து எதிர்வரக்கூடிய காலம் இருக்கிறதே, அது உங்களுக்கு வாக்குறுதி சீட்டு கொடுக்கப்பட்டதை போன்று இன்னென்ன வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றலாம், நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி சீட்டு கொடுத்தால் அது எப்படி எதிர்பார்க்கப்பட்டு கொண்டே இருக்குமோ அது போன்றது எதிர்காலமாக இருக்கிறது. எனவே நீங்கள் அதை எதிர்பார்த்து அதற்கான காரியத்தை செய்யுங்கள். அந்த சீட்டு உங்கள் கையில இருந்தால் நீங்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்வீர்களோ அது போன்று இந்த உலகத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அந்த ஆங்கிலேய அறிஞன் சொன்னான். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று நிகழ்காலம் என்பது அப்ப என் கையில என்ன இருக்கோ, 10 ரூபாய் இருந்தால் அது எனக்கு, 100 ரூபாய் இருந்தால் எனக்கு, 10 காசு இருந்தாலும் அது எனக்கு, அவ்வளவுதானே தவிர அது இல்லாமல் என்ன இருக்குதோ அது மட்டும்தான். பணம் கூட சில நேரங்களிலே கைதவறி போய்விடும், ஆனால் அது மீண்டும் கூட முயற்சி செய்தால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் காலம் தவறி போகும் என்று சொன்னால், அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது என்பதை அந்த ஆங்கிலேய அறிஞன் சுட்டிக்காட்டி காலத்தை, நேரத்தை, நேர நிர்வாகத்தை, அந்த டைம் மேனேஜ்மெண்டை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள், சரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஆங்கிலேய அறிஞன் சொல்லித் தருகிற செய்தியை பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, ஒரு முறை காபத்துல்லாவிலே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகனார், அவரு ஒரு தோழர், அவரு வலம் வந்து கொண்டிருக்கிறார், காபத்துல்லாவிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு நபர் என்ன செய்றாருன்னு சொன்னா, வயது முதிர்ந்த ஒரு தாயை தனது முதுகிலே சுமந்து கொண்டு அவரும் வலம் வருகிறார். அவரும் அங்கே வலம் வந்து கொண்டிருக்கிறார். வலம் வந்து கொண்டிருக்கிற பொழுது தனக்கு முன்னால் போவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தெரிந்து கொண்டு அந்த தாயை சுமந்து கொண்டு வருகிற அந்த தோழர் கேட்கிறார், அந்த நண்பர் கேட்கிறார், நான் என் தாயை சுமந்து கொண்டு காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கிறேன், நான் என் தாய்க்கு ஆற்ற வேண்டிய காரியத்தை நான் செய்து விட்டேனா, எனக்கு கிடைத்த நேரம் இது, இந்த நேரத்தை நான் இப்படி பயன்படுத்தி இருக்கிறேன், நான் சரியாக பயன்படுத்தி இருக்கிறேனா என்று கேட்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்கள் செய்தது குறைவாக இருப்பினும், நீங்கள் இதற்கு முன்னால் தாயை நீங்கள் எப்படி பார்த்தீர்களோ, அவர்களுக்கு என்ன கடமைகளை செய்தீர்களோ என்றெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பொழுது நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், தவாஃப் செய்கிறீர்கள், அவர்களையும் தவாஃப் செய்ய வைக்கிறீர்கள், இதற்காக வேண்டி உங்களுக்கு அல்லாஹ் இந்த குறைந்த காரியத்துக்கு நிறைந்த நன்மைகளை வழங்குவான் என்று நம்பிக்கை வையுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரம் பொன்னான நேரம், இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள், எனவே ரப்பிடத்தில் நீங்கள் ஆதரவு வையுங்கள், அதிகப்படியான நன்மைக்கு என்று சொல்லி வரலாற்றிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, ஆக நேரம் என்பது அவ்வளவு முக்கியமானது. அந்த நேரத்தில் நாம் எதை செய்ய முடியுமோ அதை செய்துவிட வேண்டும். காலம் தள்ளி போடப்படுகிற பொழுது அதை இழந்து போகிறோம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே. ஆக நேர நிர்வாகம்
டைம் மேனேஜ்மெண்ட் என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. அதை கெடுப்பது, அதை குட்டிச்சுவர் ஆக்குவது, இது போன்ற புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பதும் நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக